அது ஒரு அழகான காலை வேளை. துவாரகா காட்டுல எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே காட்டுல சுட்கி குருவி அதோட 3 பிள்ளைகளோட வறுமையில வாடிக்கொண்டிருந்துச்சு. சுட்கி குருவி பூசணிக்காய்களை வளர்த்து அதை சந்தையில விற்று அதுல வர லாபத்தை வச்சு அதோட 3 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு வந்துச்சு. இந்த வருஷம் பூசணிக்காய் விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வருஷம் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ சைக்கிளை விட்டு கட்டிட வேண்டியதுதான். சுட்கி குருவி வீட்டுக்கு புஷ்பா புறா வந்துச்சு. என்னாச்சு புஷ்பாக்கா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஏடி, நம்ம காளியா காக்காக்கு என்னாச்சு தெரியுமா? நம்ம காளியா காக்கா காட்டுல பறந்துட்டு இருந்துச்சு. அது பறந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்து ரத்தம் சிந்திட்டு இருந்துச்சு. அந்த நேரம் கடவுளா பார்த்து நம்ம ஆந்த நண்பனை அங்க அனுப்பியிருக்காங்க. காக்காவை பார்த்துட்டு பதட்டமான ஆந்த நண்பன் நம்ம காட்டுல உள்ள நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு காக்காவை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு பறந்து போனாங்க. நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி வசதியோ வாகன வசதியோ இல்லாததுனால எல்லா பறவைகளும் பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு காக்காவை கொண்டு போனாங்க. அங்க டாக்டர் அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொன்னாரு. சாரி, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். சாரி, he is not alive. இதான் சுட்கி நடந்துச்சு. ஐயோ புஷ்பாக்கா, நம்ம காட்டுல போதுமான வசதிகள் இருந்திருந்தா காளியா காக்காவை 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு போயிருந்திருக்கலாம். காளியா காக்கா உயிரோட இருந்திருக்கும். காளியா காக்கா மாதிரி இன்னும் எத்தனை பேர் நம்ம காட்டுல போதுமான வசதிகள் இல்லாம சாக போறாங்களோ தெரியல. காளியா காக்காவோட இறுதி சடங்குக்கு காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் போனாங்க. காளியா காக்காவோட சாவை நினைச்சு எல்லா பறவைகளும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. காளியா காக்கா கடவுள் கிட்ட போகும்போது காட்டுல அதிகமா மழை பெஞ்சுது. மறுநாள் காலையில சுட்கி குருவி அதோட நண்பன் ஃப்ரூட்டி குருவியோட சைக்கிள் ஷாப்புக்கு போய் அங்க அதோட சைக்கிளை கொடுத்து கொஞ்சம் மாத்தி தர சொல்லுச்சு. சைக்கிள் ரிக்ஷாவை மாத்துறதுக்கு அது கிட்ட போதுமான பணம் இல்லாததுனால அதோட சில பொருட்களை கொடுத்து அதை வச்சு செய்ய சொல்லுச்சு. மறுநாள் காலையில ஃப்ரூட்டி குருவி சுட்கி குருவிக்கு பூசணிக்காய் சைக்கிளை கொடுத்துச்சு. துவாரகா காட்டுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்தாங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா எல்லா காட்டுக்கும் போய் நியூஸ் கலெக்ட் பண்றவங்க. ஐயோ பகவானே, என்னது இது இப்படி வேர்த்து கொட்டுறது? இது என்ன காடு? ஒரு ஆட்டோ இல்ல, ஒரு பஸ் இல்ல, மயங்கி கீழே விழுந்தா கூட கொண்டு போறதுக்கு ஆஸ்பத்திரி இல்ல. இந்நேரம் நான் எங்க ஆத்துல இருந்தேன் அப்படின்னா தயிர் சாதமும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு இருக்கலாம், பேஷா இருந்திருக்கும். ஐயோ தலையெல்லாம் சுத்துது, ஐயோ. ஜேர்னலிஸ்ட் விழுந்தத சுட்கி குருவி பார்த்து உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஜேர்னலிஸ்ட செக் பண்ணிட்டு nothing to worry, இது ஒரு சின்ன ஹீட்னால ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ காமனா பறவைகள் இடையில வருது. உங்க ஜேர்னலிஸ்ட்னால நம்ம கண்டிப்பா இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாகணும் ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்காக. ஐயோ ஊசியா? நான் அண்ணா இருக்கேன். எங்க ஆத்துல போய் நான் ஒரு மிளகு ரசம் வச்சு குடிச்சா பேஷ் ஆயிடுவேன் டாக்டர். பேஷண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் சிட். டாக்டர் ஜேர்னலிஸ்டுக்கு ஊசி போட்டாரு. ஜேர்னலிஸ்ட் சுட்கி குருவிக்கு சைக்கிள் ரிக்ஷால வந்த காசை கொடுத்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல சுட்கி குருவியோட பூசணிக்காய் சைக்கிள் வியாபாரம் நல்லா போச்சு. அதுக்கு அதனால அதிக லாபம் கிடைச்சது. ஒரு நாள் சுட்கி குருவியோட பூசணிக்காய் சைக்கிள் ரிக்ஷா காணாம போச்சு. சுட்கி குருவி எங்க தேடியும் அது கிடைக்கல. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஜேர்னலிஸ்ட் சுட்கி குருவிய பாக்குறதுக்கு பக்கத்து காட்டுல இருந்து பறந்து வந்துச்சு. ஜேர்னலிஸ்ட் சுட்கி குருவியோட பக்கத்து காட்டுல இன்னொரு குருவி சுட்கி குருவி போல பூசணிக்காய் சைக்கிள்ல வச்சிருக்கத சுட்கி குருவி கிட்ட சொல்ல நினைச்சுது. சுட்கி,
உனக்காக எங்க ஆத்து தயிர் சாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். சும்மா சாப்பிட்டு பாரு, பேஷா இருக்கும். அப்புறம் நீ எங்க ஆத்துலயே வந்து தங்கிடுவ. உன்னோட பூசணிக்காய் சைக்கிள் எங்க? என்னோட பூசணிக்காய் சைக்கிள் ரிக்ஷா தொலைஞ்சிருச்சு. நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், காணாம போயிருச்சு. ஜேர்னலிஸ்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் சுட்கி குருவி கிட்ட சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு. அரசு கிட்ட ஜேர்னலிஸ்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. யாரடா அந்த குற்றவாளி? என்னிடம் கூட்டி வாருங்கள், நான் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கிறேன். சைக்கிளை திருடின குருவி அந்த இடத்துக்கு வந்துச்சு. சைக்கிளை திருடின குருவி நான் திருடவே இல்லைன்னு சொல்லுச்சு. சாட்சிக்காக ஃப்ரூட்டி குருவிய கூப்பிட்டாங்க. ஃப்ரூட்டி குருவி வந்து உண்மையெல்லாம் சொன்ன உடனே ராணிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. பொய் சொல்கிறாயா என்னிடமே? எனக்கு பொய் பிடிக்காது. உனக்கு நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட தரப்போவதில்லை. இவனை சிறையில் அடையுங்கள். குழந்தைகளே, இந்த கதையில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாதுன்னு நம்ம பிறருக்கு நன்மை செஞ்சா நம்மளுக்கும் நன்மை கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.